ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 60 கிலோமீட்டர் ஸ்பீட் ரீச் பண்ணிடலாம். நடுவில் ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். ஸ்பீட் பிரேக்ஸ் வரும்போது நான் இப்போ நியூட்ரலுக்கு வரேன். ஸ்பீட் பிரேக்கில் எந்த கியரில் ஏற்றி இறக்குறேன் அப்படின்னு பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேண்ட் பிரேக்கை டவுன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஸோ ஏசியும் போட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணிடலாம். 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ரீச் பண்ணுவோம். தேர்ட் கியரில் ஓட்டிகிட்டு இருக்கேன். 60ங்கிறது மேக்ஸிமம் 70-80 போகலாம். பார்ப்போம். ஸ்பீட் பிரேக் வர்றதுக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம 50 ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணியாச்சு கைஸ். இப்போ கிட்டத்தட்ட ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்துட்டோம். நம்ம பிரேக் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரேக் போடணும். இப்போ நான் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி இப்போ நியூட்ரலில் இருக்க வண்டி மேலே ஏற்றி இறக்குனதுக்கு அப்புறம் செகண்ட் கியரை போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ தேர்ட் கியர். அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. 4th கியரில் போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு டெம்போ வருது. நான் ஃபஸ்ட்டு பிரேக் கொடுக்குறேன். இப்போ நான் கிளச்சை கொடுத்துட்டேன். இப்போ தேர்ட் கியர் போட்டு கொஞ்சம் ஸ்பீடு எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வண்டி நியூட்ரலில் இருக்குது. இப்போது ஏறி இறங்கினதுக்கப்புறம் செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச்சை விட்டு நான் ஆக்சிலேட்டர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். இது வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சுலபமாயிடும். அகைன் நாம அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கலாம். வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்ததுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை நியூட்ரலில் போட்டுக்கோங்க, கியரை நியூட்ரலில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டயர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு தெரியும் செகண்ட் கியரில் அப்போ வண்டி பிக்கப் ஆகுமா இல்லை ஃபஸ்ட்டு கியரில் வண்டி பிக்கப் ஆகுமான்னு. ஏன்னா வண்டியில் லோடு பொறுத்து தான் வண்டி பிக்கப் ஆகுறது. என் வண்டியில் இப்போ லோடு கம்மி, நானும் கேமராமேன் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ 2 பேர் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய லோடு கிடையாது. அதனால நான் செகண்ட் கியரை போட்டு பிக்கப் எடுத்தேன் ஸ்பீட் பிரேக்கில். இப்போ நம்ம யூட்டர்ன் அடித்து அதே ஸ்பீட் பிரேக்கு போய் டெமோ பார்ப்போம்.
போகுது. நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன். இப்போ 5th கியர் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்பீட் பிரேக் வரப்போகுது. ஸ்பீட் பிரேக் அங்கே வருது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துகிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம். வண்டியோட வேகம் குறையுது. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா கிளச்சை ப்ரெஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கிளச்சை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இப்போ நியூட்ரலுக்கு வந்து செகண்ட் கியரை போட்டுட்டேன். செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச்சை விட்டு இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஸோ வேற ஒன்றுமே இல்லை. இது சிம்பிள் விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸ்பீட் பிரேக்கில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ 4th கியரில் இருக்க வண்டி வேகமாக போகுதுங்களா? இப்போ நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரேக் கொடுக்குறேன். இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். கியரில் இருக்க வண்டி நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டயர் முன்னாடி இருக்கிற டயர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் செகண்ட் கியரை போட்டு ஆஃப் கிளச்சை விட்டு நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தெளிவாக அந்த கிளச் அந்த பெடல் வியூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது உங்களுக்கு சுலபமாக வரும். சரிங்களா? ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஸ்பீட் பிரேக்ஸில் நம்ம எப்படி ஏற்றி இறக்குறதுன்னு. வண்டியில் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் பிக்கப் எடுத்துக்கோங்க. ஸ்பீட் பிரேக்ஸில் வண்டியில் லோடு குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா செகண்ட் கியரில் பிக்கப் எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்பீட் பிரேக் ஒரு டிஸ்டன்ஸில் தெரியுது, அங்கே லாரி போகுது, அந்த டிஸ்டன்ஸில் தெரியுது அப்படின்னாக்கா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் பிரேக்கில் கால் வைக்கணும். பிரேக் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் சடன் பிரேக் மாதிரி வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஜென்டிலாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே கிளச்சை ஃபுல்லாக அமைக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா கார் வைப்ரேட் ஆகும், அப்புறம் இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸோ கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் கொண்டு வந்துடுங்க. முன்பக்கம் டயர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. செகண்ட் கியர் போட்டுட்டு ரெடியாக இருங்க. அப்போது நீங்கள் ஆஃப் கிளச் விடுங்க. ஆஃப் கிளச் விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னாக்கா பிக்கப் ஆகிடும். ஒன்று செகண்ட் கியர் போடுங்க, இல்லை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பிக்கப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 டயர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் கியரை மாற்றி பிக்கப் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்பீட் பிரேக்ஸ் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னாக்கா கிளச்சை ப்ரெஸ் பண்ண உடனே, அதாவது ஸ்பீட் பிரேக் கிட்ட வரும்போது கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த வீடியோ பாருங்கள், மறுபடியும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்ஸு ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்ஸில் எப்படி ஏற்றி இறக்குறது அப்படிங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.